ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். நீங்க நம்ம சேனல்ல Realme 12X 5G மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். இந்த மொபைல் ஒரு கமர்ஷியலான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ், ஹார்ட்வேர்ஸ், டிஸ்பிளே, பேட்டரி பேக்கப் அண்ட் ப்ராசஸர் முதற்கொண்டு ஒரு அல்டிமேட்டான ஒரு வடிவமைப்புல இந்த வட்டம் Realme 12X 5G நம்ம கையில ப்ரொவைட் பண்றானே சொல்லலாம். இந்த போனை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போறோம். இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ஒரு 2 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட், மெமரி கார்டு 2TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வேப்பர் சாம்பிங் சிஸ்டமும் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட்டும் இந்த மொபைலுக்கு கொடுத்திருக்காங்க. சோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பார்க்கும்போது 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் 600 பிளஸ் ஒரு 600 ஆர்கிடெக்ட் ப்ராசஸரும் இந்த போன்ல கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். முதல்ல சொன்ன மாதிரி ஒரு அல்டிமேட்டான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு கமர்ஷியலான ஒரு போன், எல்லாருக்கும் யூஸ் பண்ற மாதிரி ஈஸியா புரியுற மாதிரி இவங்களோட OS முதற்கொண்டு இருக்கு. சோ இந்த மொபைலை பத்தி இன்னைக்கு டீடைலா இந்த வீடியோல நம்ம பேச போறோம். சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். Realme 12X 5G Flipkartல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 2 கலர் வேரியன்ட், இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 4 120GB வேரியன்ட் ஒரு 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு 6 120GB வேரியன்ட் ஒரு 13,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் ஒரு 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 2 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இந்த வட்டம் லான்ச் பண்ண Realme 12 சீரீஸ்ல அதே மாதிரிதான் இங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஒரு பெரிய ரிங்ஸ்குள்ள ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஒரு டம்மியான கேமரா, அடுத்து பக்கத்துல ஒரு ஃபிளாஷோட ஒரு நல்ல ஒரு சர்க்கிள் டேப்ல உங்களுக்கு இங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. மீதி எல்லாமே பிளாஸ்டிக்கான பில்ட் தான் அண்ட் நல்ல க்ளோவிங்கான ஒரு டிசைன் ஃபேக்டர்ல இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பின்னாடி நம்ம Realme 12 Pro Plus பார்த்தா அதே மாதிரி சென்ட்ரல் ஒரு ஸ்ட்ரைப்போட உங்களுக்கு அது மாதிரி ஒரு சின்ன பேட்டர்னோடையும் இந்த வட்டம் இந்த மொபைல் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான் அண்ட் முன்னாடி பஞ்ச் கோல் கேமராவோட ஒரு பிளாட்டான டிஸ்பிளே இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு ஓவரால் ஒரு சூப்பரான ஒரு இன்னைக்கு உள்ள ட்ரெண்டிங்கான கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பெரிய பிக் ரிங்ஸ்குள்ள இந்த வட்டம் Realme 12X 5G டிசைன் ஃபேக்டர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே, டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், ஒரு ஃபுல் HD பிளஸ், ஒரு 16.7 மில்லியன் கலர்ஸ் அண்ட் 950 நிட் பிரைட்டரான சென்ட்ரல் ஒரு சின்ன பஞ்ச் கோலோட ஒரு சூப்பரான ஒரு பிளாட்டான டிஸ்பிளே இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே அண்ட் உங்களுக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட், ஸ்மூத்னஸ் சூப்பராகவே இருக்கு. அதை தவிர்த்து எந்த ஒரு HDR கண்டென்ட் பாக்குறதா இருக்கட்டும் இந்த டிஸ்பிளேயோட ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த டிஸ்பிளேவை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் வெறும் ஒரு 188 கிராம், திக்னஸ் 7.6 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல Realme UI 5.0 சப்போர்ட், LPDDR4XM, UFS 2.2 சப்போர்ட், Wi-Fi dual band support, Bluetooth 5.3 support, studio speaker with high-res audio certificate, 3.5 audio jack இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, side mount fingerprint sensor and 8GB dynamic RAM, IP54 rating and air gusterum நட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மினி கேப்சூல், அதாவது டைனமிக் எஃபெக்ட் தான் இங்க மினி கேப்சூல் சொல்றாங்க. உங்களுக்கு சின்ன உங்களுக்கு வெதர் ரிப்போர்ட் இது மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு இந்த மினி கேப்சூல் உங்களுக்கு யூஸ் ஆகுது. அதை தவிர்த்து வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இந்த மொபைல கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் Realme 12X 5Gல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இல்ல 50% வெறும் ஒரு 30 நிமிஷத்துல ஃபுல் ரீச் ஆயிரும். அண்ட் தட் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகுது. என்னதே இருந்தாலும் உங்களுக்கு 50% ஒரு அரை மணி நேரத்துல சார்ஜ் ஆறது ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் இந்த மொபைலை பொறுத்தளவு. அது இந்த பட்ஜெட் செக்மெண்ட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஓவரால் 1 டே வரைக்கும் நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்குது. ஒரு அருமையான பேட்டரி பேக்கப், நல்ல சார்ஜிங் ஸ்பீடோட இந்த வட்டம் Realme 12X 5G பேட்டரி செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP வித் 1.8 அப்பச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 2 MP பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் ஒரு சிங்கிள் பிளாஷோட கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா பஞ்ச் கோல் கேமரால ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் மோட், நைட் மோட் அண்ட் உங்களுக்கு டூயல் வீடியோ, ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லாப்ஸ், பானோரமா, போர்ட்ரேட் ஷாட்ஸ் இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இங்க கேமரா ஃபீல்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் இங்க டே லைட்ல எடுக்கிற ஷாட்ஸ் 50 MP சென்சார் நல்லாவே பிக் ஆகுதுன்னே சொல்லலாம். நைட் கண்டிஷன்ஸ்ல குட், ஒரு சில நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. செல்ஃபி கேமரா ஆவரேஜ், ரொம்ப சூப்பர்னு சொல்லிக்கிற முடியாது. ஓவரால் ஒரு குட் செக்மெண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த மொபைல் எடுத்துட்டு வந்ததுன்னே சொல்லிக்கலாம். இந்த மொபைல் இருந்து எடுத்து 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தவரை MediaTek Dimensity 600 பிளஸ் ஒரு 6nm ஆர்கிடெக்டோட 2.2 GHz கிளாக் யூஸ் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது ARM G57 MC2 கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த சிப்செட்டை பொறுத்தளவு ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், மல்டி பெர்ஃபார்மன்ஸ், சிங்கிள் பெர்ஃபார்மன்ஸ், நானோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா இடத்துலயுமே டிஜிட்டல் வைஸா நல்லா ஸ்கோர்
சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் த டே டு லைஃப் பொறுத்தளவு உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ், போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் அண்ட் தட் உங்களுக்கு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சி எல்லா விதத்திலுமே ஒரு நல்ல ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸோட இந்த போன் பிஹேவ் வருதுன்னே சொல்லலாம். இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த லைட்டான ரியல்மி யூஏன்னே சொல்லிக்கலாம். அதை தவிர்த்து ரியல்மி சைட்ல இருந்துமே இந்த ப்ராசஸரை இவங்க நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி நம்மளுக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. இதோட அவுட்புட் சூப்பராகவே இருக்கு, எக்ஸ்ட்ரீமா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் தட் இந்த போன் ஹீட் ஆயிருக்கூடாதுக்காக வேப்பர் சாம்பிங் சிஸ்டமும் இந்த போன்ல கொடுத்தது இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. இந்த ப்ராசஸர் செக்மெண்ட் பொறுத்த ஓவரால் ஒரு அல்டிமேட்டான சிப்செட்டோட நல்ல ஒரு ஆப்டிமைஸோட இந்த சிப்செட் செக்மெண்ட்ல இந்த போன் நல்லாவே பிக் ஆகுதுன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி 12X 5G ஒரு கமர்ஷியலான ஒரு போனுங்க, ஒரு அல்டிமேட்டான ஒரு போன், வெறும் ஒரு 12,000 ரூபாய்க்கு அக்ரீஸான செக்மெண்டோட ஒரு அல்டிமேட்டான டிசைன் ஃபேக்டர், அல்டிமேட்டான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சூப்பரான ஒரு மொபைல் ரியல்மி 12X 5G. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மொபைல் பொறுத்தவரை உங்களுக்கு 5G செக்மெண்ட் இருக்கு, மெமரி கார்டு 2TB யூஸ் பண்ணிக்கலாம், வேப்பர் சாம்பிங் சிஸ்டம், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹையஸ்ட் ஆடியோ செட்டிங், நல்ல ஒரு பேட்டரி பேக்கப், நல்ல சார்ஜிங் ஸ்பீட், நல்ல ஒரு சிப்செட், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், IPS LCD டிஸ்பிளே, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேக்டர். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த போனுக்குலாம் இதெல்லாம் முக்கியமான ஒரு அம்சம். இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தா ஒரு போன் நல்லாவே ஃபுல்ஃபில் ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு 98% இந்த போன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சூப்பரான ஒரு மொபைலா கவர் ஆயிரும். நம்ம சொன்ன எல்லா விஷயமும் அதே மாதிரி அந்த போன்ல எல்லாமே இருக்கு. ஒரு அல்டிமேட்டான ஒரு போன். ஒரு 12,000 ரூபாய் கொடுத்து ஒரு மொபைல் எடுக்கிறோம் இல்லைங்க, ஒரு 5,000 ரூபாய் கொடுத்து ஹையர் வேரியன்ட் எடுத்தாலும் இன்னைக்குள்ள மார்க்கெட் ரீஜனுக்கு என்னென்ன சிறப்பு அம்சங்கள், என்னென்ன விஷயங்கள், என்னென்ன வேணுமோ எல்லாமே இந்த மொபைல நமக்கு கொடுக்குறாங்க. இந்த மொபைலை என்னைய பொறுத்தளவு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதுவுமே எனக்கு கேதர் ஆகல. செல்ஃபி கேமரா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் 8MP தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலதுக்கு பிரைஸ் கட்டுக்கு ஒரு முக்கியமான ரீசனா கூட இருக்கலாம். இந்த 8MP செல்ஃபி கேமரா ஆவரேஜ் தான் இருக்கு. ஆனா மீதிபடி உங்களுக்கு ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு சில மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கும் இந்த போன் நல்ல உயர்ந்த அளவுக்கு நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டோட நல்ல ஒரு தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம கையில ரியல்மி 12X 5G நமக்கு டெலிவரி பண்றாங்கன்னு சொல்லலாம். ஒரு அல்டிமேட்டான ஒரு போன் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இந்த ரியல்மி 12X 5G மொபைல் இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மக்கள் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.